சீதையை பார்த்து இப்படி கௌசல்யா சொன்னாள், என் குழந்தைய காட்டுல கை விட்டு விடாதே, அவமதிச்சு பேசிவிடாதே, ராஜ்யம் ஆண்டு கிழிச்சுறா கேட்டுவிட்டா. பொறுக்க மாட்டானவன். சத்வயா நவமந்தவ்யா புத்ரா பிரௌராஜிதோ மம மம புத்திரான்னு சொன்னாலாம். 12 மாசம் சுமந்து பெற்றேன்னாலாம். அவன் இப்போ பிரௌராஜிதனா ஆயிட்டான், பரதேசியா ஆயிட்டான், ஆண்டி பரதேசியா ஆயிட்டான் என் குழந்தராமன். அவன் நீ அவமதிக்கப்படாது. தவ தைவ தமத்வேஷா நிர்தனா சதனோ விவா. அவனை தெய்வமா நினைக்கணும். அவன் ஏழையோ பிரபு என்றாமன். அவன் ஏழையோ பிரபுங்கிறாள். ஏழையா போய் ஏழைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அம்மா குழந்தைய. அவன் அம்மா சொல்ல மாட்டா, குழந்தைய அகடுன்னு சொல்ல மாட்டாள். அவன் என்னத்தான் சொல்லுவாள். ஆமா, நிஜம் பாலம் லோகே குத்தனூபி வா சுத்து மனுதே. ஆமா, தன் குழந்தைக்கு கண் இருக்காது, ஒரு கால் நொண்டியா இருக்கும், அது பேசாது, காதுல கூட கடுக்கன் இருக்காது. என் மணியேம் பலாம், கண்ணு இல்லாத வயல என் கண்ணையும் பலாம். நிஜம் பாலம் லோகே குத்தனுமபி வா சுத்து மனுதே. நீ நுண்டி நுண்டி நடக்கிறது கூட நன்னா இருக்காமலா, நன்னா மனசுல நினைச்சுப்பலாம், வாயிலையும் சொல்லுவலாம்னே. மணி ராஜா ரத்னம் நயனமிதி ஜாமும் கதையதி. என் மணியே, என் ராஜாவே பலா, ராஜாவே பார்த்ததில்லை அவன். மணி ராஜா ரத்னம், ரத்னம் பலா, என் கண்ணையும் பலா. தாய்க்கும் தோப்பனுக்கும் அப்படி தோணுமா? அப்படி அந்த அன்புனால இப்படி கௌசல்யா சொன்னாலாம். சொன்ன உடனே சீதே நமஸ்காரம் பண்ணியம்மா, நீங்க சொல்றபடி ராமனை தெய்வமா நினைக்கிறேன், எனக்கு இப்ப பதிவிரதா தர்மம் உங்க வாக்கால ஒரு முறை கேட்க முடியாச்சுன்னு சொல்லி கண்டலத்தை தொடச்சு விட்டு